வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரோஸ் ஆஸ்திரேலியாவிலிருந்து. நாங்கள் நிறைய நாளாக அப்பம் சுடணும்னு ஐடியா போட்டு கொண்டிருந்த நாங்கள். ஆனால் எங்களுக்கு அது சந்தர்ப்பம் கிடைக்கல. அது இன்றைக்கு தான் அமைஞ்சிருக்குது. நாங்கள் இன்றைக்கு அப்பம் சுடுறோம். அந்த அப்பம் சுடுறோம் எப்படி என்று இதை நீங்களும் பார்க்கலாம். சரி, எங்களோட அந்த அப்பம் எப்படி சுடுறோம்ன்றதை நீங்களும் எங்களோட சேர்ந்து பாருங்க. நான் இப்போ அப்பத்துக்கான பாலை விட்டுருக்குறேன். இங்கே எங்களோட ஊர் மாதிரி தேங்காய் எல்லாம் திருவி பால் எல்லாம் எடுக்கிற கொஞ்சம் இதுதானே, அதுக்கு அளவான பால் எடுத்துருக்கிறேன். அதோடு அப்பத்துக்கான மாவும் கரைச்சி வச்சிருக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான் பாலுக்கு அப்பத்துக்கு தேவையான சீனியை போட போகிறேன். பாலுக்கு ஏற்ற மாதிரி அளவில் போட போகிறேன். அதோடு இங்கே அப்பமண்டா எங்களோட சின்ன ஆக்களுக்கும் நல்ல விருப்பம். அதால் அப்பமண்டா எதிர்பார்த்து கொண்டு இருப்பினேன், வெயிட் பண்ணி கொண்டு. நான் இப்போ பாலுக்கு சீனி போட்டதானே, அப்போ அது நல்லா கரைய வேணும். அப்போ தான் அப்பத்துக்கு சாப்பிட நல்ல இனிப்பும் நல்ல சுவையுமாய் இருக்கும். அதால் நான் சீனி கரைகிற அளவுக்கு கரைக்கிறேன். பாருங்க, அதில் எண்ணெய் வச்சுருக்கிறேன், கரைச்ச மா வச்சுருக்கிறேன், தேங்காய் பால் வச்சுருக்கிறேன், சட்டியும் வச்சுருக்கிறேன் அடுப்பில். இப்போ அப்பம் சுடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இப்போ நான் எண்ணெயை வச்சு ஊற்றிட்டு உங்களுக்கு தடவுறேன் என்னென்னு சொன்னால் அந்த அப்பம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நான் அப்பம் மாவை சட்டியில் ஊற்றுறேன். ஊற்றிட்டு ஒருக்கா சுற்றினாத்தானே ரவுண்டு வரும். அப்போ ஒருக்கா சட்டியை சுற்றிட்டு அதுக்காக அளவாக பாலையும் நான் விட போகிறேன். விட்டுட்டு இப்போ நான் சட்டி அப்பத்தை அடுப்பில் வைக்கிறேன். வச்சுட்டு மூடி விடுறேன். பாருங்கோ, அப்போத்தான் என்ன செய்யும், அப்பம் அவியும், நல்ல வடிவாக அவிஞ்சு வரும். பாருங்கோ, வேகிக்கொண்டு இருக்குது அப்பம். இப்போ எத்தனை பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம்ண்டு உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்போ ஒரு ஆள் அப்பத்துக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருப்பா. பாருங்கவா, உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. பிறகு இப்போ அப்பம் போய் கொண்டு இருக்குது. இப்போ இப்போ ஊர்லேன்னு சொன்னால் நாங்கள் சில டைம் பெரியாக்கள் இருப்பினோம், எங்களுக்கெல்லாம் உதவி செய்து அறிவினோம். இங்கே பெரியாக்கள் இல்லைத்தானே, அப்போ நாங்களானே எல்லாம் செய்ய வேணும். அப்போ எப்பயாவது இருந்துட்டு செய்வோம். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறோம். பாருங்கோ எப்படி இருக்குண்டு பாருங்கோ. அப்பம் ஒரு அருந்தலான ஒரு சாப்பாடு தானே. அப்போ அதால் எல்லாருக்குமே அப்பமண்டா ஒரு விருப்பம்தான். அது எல்லாராலையும் சில பேருக்கு அது வரும், சில பேருக்கு வராது. சில பேர் சுட்டா நல்லா இருக்குமெண்டு வினம், எங்களுக்கு இது விருப்பம், எங்களுக்கு வருதில்லையண்டு வினம். அப்போ இது ஒரு அருந்தலான சாப்பாடு தானே. அப்போ அது ஒரு சுவையான ஒரு உணவு. அது எல்லாருமே ஒரு விருப்பமான ஒரு உணவு தான். அது ரெடியாகி கொண்டு இருக்கிறார். இந்த ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் வேகம் இருக்குது, அதால் நான் திருப்பி அதை மூடி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கோ, ரெடி ஆகி கொண்டு இருக்கிறார். இங்கே பாருங்கோ, இப்போ அப்பம் வேகிட்டுது. நான் இப்போ அப்பத்தை இறக்க போகிறேன். பாருங்க, எப்படி இந்த சட்டியில் ஒட்டாமல் அப்பம் இறக்குறேன்னு பாருங்கோ. பார்த்தீங்களோ, எண்ணெய் ஊசின வடியா அப்பம் எப்படி விடுகுதுண்டு பார்த்தீங்களோ. இந்த அப்பத்தை பாருங்கோ, ஒரு ஆள் இப்போ சாப்பிட போகிறா. பாருங்கவா, எப்படி ஆவியெல்லாம் பறக்குன்னு பார்த்தீங்களா. அப்பம் எப்படி நல்ல வடிவாக இருக்குதோ. நீங்களும் பார்த்து கொண்டிருப்பீங்களா அவளோட. நாங்களும் சாப்பிடலாமேண்டு ஒன்றும் செய்யலாது, நீங்கள் வீடியோவில் தான் பார்க்கணும். உங்களுக்கும் முதல் சொன்னான் தானே, ஒரு ஆள் வெயிட் பண்ணுறா அப்பத்தை கண்டு. இங்கே பாருங்கோ, அந்த ஆள் ஆரண்டு என்ன செய்கிறாரு.
Can you just blow it for me? No, that's not how you blow it. This is how you blow it. Yeah, and then... ஓகே மக்களே, நான் சுட்ட அப்பத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கள் என்று நினைக்கிறேன். அது வந்து நீங்கள் நிறைய விதத்தில் அப்பம் சுடுறதை பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் இது வந்து எனக்கு தெரிஞ்ச மாடலில் நான் செய்தேன். இந்த அப்பம் நான் சுட்டது எப்படி இருக்குன்றதை நீங்களுக்கு கீழே கொமெண்டில் தெரியப்படுத்துங்க. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த அடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுமென்று சொன்னால் பெல் பட்டனையும் அழுத்துங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.